கலர்ஃபுல்லாக கேப்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் 500 போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் மசாலாலாம் சூப்பராக சோக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த பபுள்ஸு 150. ஆனால் பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கலர்ஃபுல்லான பேக்ஸ். ஸோ 3 பீஸ் வந்து 500. தேங்க்ஸ் பிரதர். யுவர் நேம்? ஈகான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நம்ம ரம்ஜானோட எண்டுக்கே வந்துட்டோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரம்ஜானோட ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் வந்து வேறு ஏரியாலலாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இன்றைக்கி பெங்களூரில் உள்ள திலக் நகருக்கு வந்திருக்கோங்க. ஸோ திலக் நகர் ஆல்ரெடி எப்போவுமே ஒரு ரஷ்ஷான பிளேஸு. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம திலக் நகரில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருந்து தாங்க ஆரம்பிக்குது. பாருங்கள், உள்ளே நுழைய முடியுமான்னு தெரில, அந்த அளவுக்கு செம ரஷ்ஷாக இருக்குதுங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஷாப்பிங் ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணக்கூடிய கடைகள், அதாவது க்ளோத்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஜீன்ஸு இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நல்லா வந்து குர்தா, பைஜாமா அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் போட்டிருக்குறாங்க. ஷூ கடைகள் பாருங்களேன், இதுவும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து வழக்கமாக பார்க்குற குல்கி சர்பத் இருக்குங்க. வாங்க. ஸோ இதில் வந்து ஒரு குனாஃபா ஷாப் இருக்குங்க. குனாஃபா வேறு வந்து ஸோ இங்கே வந்து ஸ்வீட் கார்டு, குனாஃபா இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கலர்ஃபுல்லாக கேப்ஸ் மட்டுமே இருக்குது. ஃபுல்லாக கேப்ஸு, ஷூஸ் பாருங்கள். வாட்ச் ஷாப் கூட இருக்குங்க. 110 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, வாட்ச் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள், கொலுசுலாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சிவாஜி நகர் அங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஷாப்ஸ் கிடையாதுங்க. அதாவது துணி கடைகள், ஷூஸ் அதெல்லாம் வந்து இவ்வளோ கிடையாது. பட் இங்கே வந்து நிறையா இருக்குங்க. ஸோ ஒரு ஆத்தென்டிக் இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள். ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் 500 போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பியோர் ஒயிட்டு. ஸோ உள்ளே வரும்போது பயங்கர ரஷ்ஷாக தெரிஞ்சிச்சு. பட் பரவாயில்ல, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தாலும் ஓரளவு இடம் இருக்குது. ஒரு சிலர் வந்து 2 வீலர்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. மற்றபடி துணிகள்லாம் வந்து பார்த்து வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து சின்ன சின்ன இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு அதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஷூஸ் ஷாப்ஸ் தான் நிறைய இருக்குதுங்க. ஸோ அப்படியே மெல்ல 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 வந்து நம்மளோட ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ ஷவர்மா எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து வழக்கமான பத்தர்கா கோஷ். ஸோ பத்தர்கா கோஷ். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது எல்லாமே வந்து பீஃப் வெரைட்டிஸுங்க. ஸோ பீஃப் வெரைட்டிஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளேயே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் நிறையா இடம் போட்டிருக்குறாங்க. அப்புறம் ஷீக் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஷவர்மா போட்டிருக்காங்க பாருங்கள். பீஃப் ஷவர்மா எவ்வளோ வந்து ஒரு பெரிய ஹாய். ஸோ இங்கே பீஃப் ஷவர்மா சைஸை மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்மளோட குட்டி பிரதர்ஸ். பீஃப் ஷவர்மா எஷ்ட கித்தா பாய்? 80 rupees பீஃப் ஷவர்மா. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். அது சிக்கன் ஷவர்மா. ஸோ பக்கத்துலேயே வந்து சிக்கன் ஷவர்மா 70, பீஃப் வந்து 80.
ஸோ பிரதர் வந்து சூப்பராக கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். மெயினாக வந்து இந்த ஷவர்மாலாம் அந்த மசாலாலாம் சூப்பராக சோக்காகி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ சிக்கன் ஷவர்மா பாருங்கள் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் பிரதர். ஸோ இங்கே வந்து நிறையா வந்து இஸ்லாமிக் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பிரதர் பாருங்கள். ஸோ கிட்ஸுக்கு உண்டான டாய்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ಎಷ್ಟು ಸರ್? ஓகே. ஸோ 250 ருபீஸ் அங்கே அவங்க வந்து கன்னு அந்த சொல்யூஷன் அப்புறம் கப்பு எல்லாம் பண்ணுறாங்க. பிரதர் ஒரு தடவை கன் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக வருதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த பபுள்ஸு. தேங்க்ஸ் பாய். இயர்ரிங்ஸ் பாருங்களேன். இயர்ரிங்ஸ் அதுக்கப்புறம் கையில் போடக்கூடிய ரிங்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருங்க. அங்கே ஒரு பிரதர் பாருங்கள் அட்ராக்டிவாக டாய்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் குர்தா ஷாப்ஸுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே குர்தா இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்கங்க. ஸோ கிட்ஸுக்கு எல்லாமே வந்து இங்கே வந்து ஷாப் பண்ண முடியுது. கலர்ஃபுல் குர்தாஸ். ஸோ முகல் கஃபே ரெஸ்டாரண்ட்லேருந்து ஹைதராபாத் ஹலீம் ஷாப் இருக்குது பாருங்க. हलीम कितना भाई? हाँ चिकन का 100, मटन का 150. ओके प्योर हैदराबादी ऑथेंटिक. ओके थैंक यू. ओपन करो. तो ஹைதராபாதி மட்டன் ஹலீம்ங்க. ஸோ 150 ருபீஸுங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஸோ ஹலீம் கிடைக்குது. ஸோ எவ்வளோ தான் ஃபுட் ஷாப்ஸ் இருந்தாலும் பேரலாக வந்து இங்கே வந்து நல்லா வந்து துணி கடைகள் ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிறைய துணி கடைகள்ங்க. ஸோ அதனாலேயே வந்து இங்கே வந்து நிறையா க்ரௌடு வராங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேமிலி க்ரௌட்ஸ் இங்கே நீங்கள் நிறையா பார்க்கலாங்க. பார்த்தீங்களா ஷர்ட் பாருங்கள் கலர் கலராக ஷர்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான ஷர்ட்ஸு. भाई शर्ट प्राइस बोलो भाई. पूरा बच्चेंगे वो शर्ट ना कितना भाई? 500. ஸோ இந்த ஷர்ட்ஸ்லாம் இருக்குல்லங்க இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே 500க்கு 2 பீஸாங்க. ஆனால் பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி ஷர்ட்ஸு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஷாப் கொஞ்சம் புதுசாகவே இருக்குங்க. கீமா பன். ஸோ கீமா பன் வந்து 50 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நடுவில் வந்து நல்லா கீமா மசாலா அப்புறம் வந்து பன்னு. ஸோ கீமா மசாலா வித் பன் கொடுக்குறாங்கங்க. ஸோ அந்த பண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அந்த கீமா மசாலா வச்சு அப்புறம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கீமா பன். ஓகே. ஸோ மெயினாக வந்து இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆட்களுக்கு ஷூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அதாவது கிட்ஸுக்கு உண்டானதுமே இங்கே கிடைக்கிது. அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ சேனலை பார்த்துட்டு இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கலர்ஃபுல்லான பேக்ஸ் வாங்கணுன்னா இங்கே இருக்குதுங்க. ஸோ பயங்கர கலர்ஃபுல்லான பேக்ஸு அப்புறம் பாருங்கள் பேங்கிள்ஸ் கோன்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. கிட்ஸோட வாட்சஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே நல்லா செட் பேங்கிள்ஸு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஹேண்ட்பேக்ஸ் தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு. அங்கங்கே ஷவர்மா ரோல் அப்புறம் வந்து இங்கே வந்து டெண்டர் கோகோனட் ஜூஸு புட்டிங் இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் பூட்ஸ் எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க பூட்ஸு. அதுக்கப்புறம் வந்து அதே இதில் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் வந்து ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் பாருங்கள். நைட் லேம்ப்ஸ் கூட இருக்குங்க கலர் கலராக நைட் லேம்ப்ஸு. ஸோ ஒரு நைட் லேம்ப் வந்து 100 ருபீஸ் அங்கே. இங்கே பாருங்கள் பிரேஸ்லெட்ஸு கித்தா பாய் 100. ஸோ 100 ருபீஸ் பிரேஸ்லெட்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஃபேமிலி ஓரியன்டாக வரவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. அதாவது நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கும் வந்து அதே நேரத்தில் துணி கடைகளுமே நிறையா இருக்குதுங்க. மெயினாக வந்து கிட்ஸுக்கு உண்டான ஐட்டம்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ்லாம் வந்தால் கூட்டமாக இருந்தாலுமே ஸ்டில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டான பேண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3 பீஸ் 500.
ஸோ அங்கே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான பேண்ட்ஸு. ஸோ 3 பீஸ் வந்து 500 சூப்பராக இருக்கு. தேங்க்யூ பாய். ஸோ கிட்ஸுக்கு பாருங்கள் கலர் கலராக க்ராக்ஸ், ஸ்லிப்பர்ஸு, ஷர்ட்ஸு. தீன் ஓகே. ஸோ பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளோர் மேட்ஸ் சூப்பராக இருக்குது. யுவர் நேம்? ஈஹான். ஓகே. கிட்ஸுக்கு பாருங்களேன் கவுன் இது எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. காட்டுற பாருங்க எவ்வளோங்களுங்க? 350ஆங்க. 350. அடுத்த சைஸ் 450. மேலே 650 750. இதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. செட் பண்ணியிருக்கிறதுமே க்யூட்டாக செட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு வழி வந்து இன்னொரு வழியாக வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இது முடிச்சிருக்கிறோம். பட் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து துணி, ஷூஸு, பெல்ட்ஸு இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு குட்டி பிரதர் வந்து டாட்டா கட்டிகிட்டு இருக்கிறான். கூட ஜூஸ் கடையும் இருக்குங்க. ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் ब्रेसलेट्स कितना भाई 100 रुपीस. இந்த ब्रेसलेट्स எல்லாமே பாருங்க 100 रुपीस. தேங்க்ஸ் பிரதர். ஸோ இது வந்து திலக் நகர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் மாதிரி தாங்க. ஸோ இங்கே நான் பெங்களூரில் பார்த்த எல்லா ரம்ஜான் ஃபுட் ஸ்டால்ஸ்லேயுமே இந்த ஏரியாவில் தான் வந்து நிறையா வந்து ஃபேமிலி க்ரௌட்ஸுங்க. ஸோ ஃபேமிலி க்ரௌட்ஸ் உள்ள ஒரு இடம்னா இது தாங்க. ஸோ நம்ம குட்டி பிரதர்ஸ்லாம் வந்து டாட்டா காட்டணுமாங்க. ஹாய். ஸோ இங்கே பாருங்கள் ஷர்பத் மொஹபத் கா ஷர்பத் அப்படியே சில்லுன்னு கொடுக்குற கண்டி சுற்றி வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த திலக் நகர் ஸ்ட்ரீட்ஸ் வந்து பயங்கர கலர்ஃபுல்லுங்க. சுற்றி வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்லா லைட்டிங் வந்து சான்ஸே இல்லை. லைட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு பாருங்கள் அடுத்து சாப்பாடு கடைகளும் வந்துடுது. இங்கே பார்த்தீங்களா நல்ல டேபிள் சேர்லாம் வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். இந்த கீமா பன் வந்து இங்கே நிறைய இடத்துல இருக்குது பாருங்கள். அப்படியே தவாலே வச்சுருக்குறாங்க. இது வந்து பாருங்கள் குல்கந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு இது ஒரு பன் மஸ்கா மாதிரியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ் பாருங்களேன், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸு பார்க்க வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து கிட்ஸ் அட்ராக்ஷனு. கிட்ஸுக்கு வந்து ரம்ஜானுக்கு போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. தொப்பி பாருங்கள். ஸோ நார்மல் வந்து துணி தொப்பியிலேருந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேன்சியான உள்ள தொப்பிகள் எல்லாம் இருக்குது. अस्सलाम वालेकुम भाई, कितना हुआ है? ये 100 है, 150 है, हाँ 60 है, ये की है. ஸோ 60லேருந்து இருக்குது. 60, 100, 150 நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்கங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் பை. ஸோ திலக் நகர் மாஸ்க் பாருங்களேன், இப்போவே வந்து செம வைப்பாக இருக்குது. ஃபுல் டெக்கரேஷனில் இருக்குங்க. அதை சுற்றி தாங்க இவ்வளோ கடைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து திலக் நகர் மாஸ்க்கு, பெங்களூரில் உள்ள திலக் நகர் மாஸ்க்கு. இங்கே பாருங்கள் இந்த கடையிலையும் நிறைய தொப்பி இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம், இந்த ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம், இந்த ஃப்ரூட்ஸில் பண்ணுவாங்களாங்க. ஃப்ரூட்டில் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம். பாம்பே அஜ்மீர் ஃபலூடா ஷாப்பு, அத்தர் ஷாப்பு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தாங்க. அதாவது உங்களுக்கு
இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல நான் பார்த்தேன், சிலவங்கலாம் வந்து சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு ரேட் ஓகே இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கலாம், இல்லைனா நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். இந்த கடையில் பாருங்களேன், தீத்தர் அப்புறம் லெக் பீஸு, பத்தர்கா கோஷ். ஸோ இங்கே உள்ள ஷாப்ஸ்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே வெரைட்டிஸ் தாங்க. அதாவது பீஃபில் 2-3 வெரைட்டிஸு, அப்புறம் வந்து ஷீக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பீஃப் பால் நல்லா மசால் தேசி நல்லா ஜூஸியாக ஊற வச்சுருக்காங்க. அங்கே போட்டுட்ருக்காரு பாருங்க. ஸோ இந்த ஷாப்பில் வந்து கேமல்லும் இருக்காங்க. ஸோ கேமலில் வந்து சாப்ஸு, காடி இதெல்லாம் இருக்குதாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஒரு ஷாப்பில் தான் கேமல் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பின்னாடி பாருங்கள், அப்படியே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்லாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஓவராலாக துணி கடைகள் தாங்க. அதுவுமே வந்து எல்லாமே 100 ருபீஸில் இருந்தெல்லாம் நிறைய இருக்குதுங்க. சான்ஸே இல்லை, துணி கடைகள் தான் நிறைய இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான ஸ்லிப்பர்ஸ், என்ன ஆரஞ்சு, மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 250லேருந்து இருக்குதாங்க. ஸோ நீங்கள் என்டர் ஆகும்போது க்ரௌட் இப்படி தாங்க தெரியும், ஆனால் உள்ளே வந்து நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஸோ ஈவினிங் எப்போவுமே ஆஃப்டர் இஃப்தார் தான் எல்லாருமே ஷாப்பிங் வருவாங்க. ஸோ ஈவினிங் டைம் வரும்போது இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த திலக் நகர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட வந்து ரொம்ப ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஷாப்பிங், ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுவும் பர்டிகுலராக ரம்ஜான் பேஸ்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, கிட்ஸுக்கெலாம் வந்து சான்ஸே இல்லை. சூப்பர் கலெக்ஷன்ஸு, ப்ரைஸ் வைஸும் எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டில் தாங்க இருக்குது. ஸோ இந்த திலக் நகர் பெங்களூரில் உள்ளவங்க எல்லாருக்குமே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பெங்களூரில் வேறு ஏரியாவில் உள்ள ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஆல்ரெடி வீடியோ பண்ணி நம்ம போட்டாச்சுங்க. இப்போ ரம்ஜான் மந்த் எண்டுக்கே வந்துட்டோம். ஸோ நம்மளோட ரம்ஜான் சீரியஸில் வந்து இதுதான் வந்து கடைசி ஸ்ட்ரீட் வாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அதை வந்து நான் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். ஸோ வாங்க, ஃபேமிலியோட வாங்க. பார்க்கிங் மட்டும் டேக் யுவர் ரிஸ்க், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஷாப்பிங்க்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.